பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் ஆதியாத் என்ற அத்தியாயத்தினுடைய அர்த்தங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த சூறாவினுடைய மீனிங்கை புதன்கிழமை எழுதி போட்டு உங்களை சில பேர் எழுதிட்டீங்க, பல பேர் எழுதலை. இதை என்ன செய்யுங்கன்னு சொன்னா எழுதி காட்டுங்க, சரிங்களாமா? இந்த அர்த்தம் சொல்லி தர்றத அர்த்தத்தோட இந்த சூறாவை புரிந்து படிக்க, அதே போல இந்த சூறா கற்றுத்தரக்கூடிய நல்ல பண்புகளை வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். 100வது அத்தியாயம் சூரத்துல் ஆதியாத். ஆதியாத் என்பதற்கான அர்த்தம் வேகமாக ஓடும் குதிரைகள், வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள். மக்கி. இந்த அத்தியாயம் மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய வசனங்கள் 11. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய காலகட்டத்திலும் சரி, இதற்கு முந்தைய காலகட்டத்திலும் சரி, குதிரைக்கென்று ஒரு மதிப்பை அல்லாஹு தாலா இந்த மனிதர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கின்றார். குதிரை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பயன்பாடுகளுக்கு பயனாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா செல்வந்தர்கள் சில நாடுகள்ல இந்த குதிரை என்ன செஞ்சிருக்காங்க, வளர்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே போல பல நாடுகளில் இராணுவத்துல குதிரை வீரர்கள் என்ற ஒரு படைப்பிரிவையும் வச்சிருக்கிறாங்க. இதற்கு முந்தைய காலகட்டத்துல குதிரை என்பது பயணத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. நபி அவருடைய காலகட்டத்தில் போருக்காக குதிரையினுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்குது. குதிரை பார்த்தீங்க சொன்னா வேகமாக ஓடக்கூடிய ஒரு அல்லாஹுடைய ஒரு உயிரினம், அல்லாஹுடைய ஒரு படைப்பு. மாஷா அல்லாஹ். குதிரையை பார்த்தீங்க சொன்னா அதற்காக நம்ம கொடுக்கக்கூடிய உணவு குறைவு தான், ஆனா அதனுடைய பயன் அதிகம். எதிரிகளை பார்த்தாலும் பயப்படாமல் எதிரிகளுக்கு மத்தியில செல்லக்கூடிய ஆற்றலை குதிரைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். பெரிய உருவத்தின் படைப்பாக இருக்கக்கூடிய யானை அதிகமான கூட்டத்தை பார்த்தா என்ன செஞ்சிடும், பயந்துடும். சரிங்களா? அதிகமான கூட்டத்தை பார்த்தால் யானை என்னவாகிவிடும், பயந்துடும். அதே போல சவுண்ட் எல்லாம் வந்தா யானை பயந்துடும். ஆனா குதிரை அப்படி அல்ல. அது என்ன செய்யும், அது வேகமாக எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடியதாக குதிரை இருக்கிறது. பாருங்க, அந்த குதிரையினுடைய பண்புகளை அல்லாஹு தஆலா கூறி அந்த குதிரைகள் மீது சத்தியம் செய்து இந்த சூறாவில் மனிதர்களை பற்றி கூற இருக்கின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாவிற்கான அர்த்தம் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். முதல் 5 வசனங்களில் அல்லாஹு தஆலா யுத்தங்களில் பயன்படுத்தப்படும் குதிரைகள் மீது சத்தியம் செய்கிறான். வல் ஆதியாதி தபஹா. வாவுக்கு சத்தியம் செய்கிறேன் என்று அர்த்தமாகும். வாவுல் கசம் என்று சொல்லப்படும். சத்தியம் செய்தல், நான் சத்தியம் செய்கிறேன். அல் ஆதியாத். ஆதியாத் என்று சொன்னால் அதிவேகமாக ஓடும் குதிரைகள். அதிவேகமாக ஓடும் குதிரைகள். அதிவேகமாக ஓடும் குதிரைகள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். பபஹா. அது எப்படி ஓடுகிறது? ஓடக்கூடிய சமயத்தில் குதிரைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்தத்தை எழுப்பும். சப்தத்தை எழுப்பி அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபல்மூரியாத்தி கத்ஹா. அவை அந்த குதிரைகள் தீப்பொறிகளை ஏற்படுத்தக்கூடிய குதிரைகள். அதனுடைய கால் பகுதி என்ன செய்யும் சொன்னா ஒன்றோ ஒன்று சேரும் போது தீப்பொறிகளை ஏற்படுத்தும். தீப்பொறிகளை ஏற்படுத்தக்கூடிய குதிரைகள். 3வது வசனம் ஃபல் முகீராத்தி சுபஹா. நபியருடைய காலகட்டத்தில் யுத்தம் எப்ப ஆரம்பிக்கும்? காலை பொழுதுல ஆரம்பிக்கும். அதை அல்லாஹு தஆலா இங்க என்ன செய்கிறான், அந்த காட்சிப்படுத்துகிறான். அந்த குதிரைகள் அவை அதிகாலையில் எதிரிகளை நோக்கி பாய்ந்து செல்லக்கூடிய குதிரைகள். ஃபல் முகீராத்தி என்று சொன்னால் பாய்ந்து செல்லக்கூடிய குதிரைகள். புரியுதுங்களாமா? குதிரையை பார்த்தீங்க சொன்னா எதிரிகளை பார்த்து பாய்ந்து போகும். அது அவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து பயப்படாமல் பின்வாங்காமல்
பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை குதிரைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். சுபஹ்ன்னு சொன்னா காலை நேரம். சுபஹ நேரம் சொல்றோமா இல்லையா? சுபஹ தொழுதீங்களா அப்படின்னா காலை தொழுகை தொழுது விட்டீர்களா என்ற அர்த்தமாகும். அந்த குதிரைகள் புழுதியை கிளப்பின. அசர்னவுக்கு என்ன அர்த்தம்? கிளப்பின. அசர்னவுக்கு என்ன அர்த்தம்? கிளப்பின. பிஹி அப்படின்னு சொன்னா அதில், அதாவது அதிகாலையில் எதிரிகளுக்கு மத்தியில். அப்படின்னு சொன்னா புழுதி. புழுதியை கிளப்பின. அந்த குதிரைகள் அதிகாலையில் எதிரிகளுக்கு மத்தியில் புழுதியை கிளப்பின. இந்த மாதிரி குதிரைகள் என்ன செய்யும்? எதிரிகளுக்கு மத்தியில பாய்ந்து செல்லும் போது அந்த மணலில் உள்ள புழுதியை எல்லாம் கிளப்பக்கூடியதாக இருக்கும். அதை அல்லாஹ் இங்கு காட்சிப்படுத்துகிறான். புழுதியை கிளப்பின. கிளப்பின பிஹி அதிகாலையில் எதிரிகளுக்கு மத்தியில். புழுதியை அசர்ன கிளப்பின. நடுவுன்னு அர்த்தம். அந்த குதிரைகள் நடுவில் நுழைந்தன. எதிரிகளுக்கு நடுவில் நுழைந்தன. பிஹின்னு சொன்னா அதிகாலையில் எதிரிகளின். ஜம் அப்படின்னு சொன்னா கூட்டம். எதிரிகளின் கூட்டத்திற்கு நடுவில் நுழைந்தன. புரிஞ்சுங்களாமா? இந்த குதிரை இவ்வளவு பெரிய செயல்களை செய்கிறது. அதற்காக குதிரை மனிதனிடமிருந்து பெறக்கூடிய பயன் என்ன தெரியுமா? உண்பதற்கான ஒரு பொருட்கள், உணவு தான். இதை தாண்டி மனிதன் ஏதாவது குதிரைக்கு கூலி எதுவும் கொடுக்குறானா? கிடையாது. ஆனா சரி, ஆனா அந்த குதிரையை பாருங்க, எவ்வளவு பயன்களை மனிதனுக்கு கொடுக்குது. அந்த குதிரையை வளர்க்கக்கூடியவனுக்கு பயனுள்ளதா இருக்குதா? அவனை ஏற்றி கொண்டு போகுது. அவனுக்காக எதிரிகளுக்கு மத்தியில போய் என்ன செய்து யுத்தத்தில் சண்டை போடுவதற்கு பயனாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பயனுள்ள மனிதனிடமிருந்து குறைந்த உணவுகளை பெற்று, அதற்காக நிறைய பயன்களை தரக்கூடிய இந்த கால்நடையை உதாரணம் காட்டி இதன் மீது சத்தியம் செய்து, மனிதன் அதிகமான அருள் கொடைகளை அல்லாஹ்விடமிருந்து பெறக்கூடிய மனிதன் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறானா? இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், குதிரைகள் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் கூறும் செய்திகள். முதலாவது செய்தி, இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன். இன்சானுக்கு என்ன அர்த்தம்? மனிதன். ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுக்கு. நிச்சயமாக. கனூத், சொல்லுங்க, நன்றி கெட்டவனாக இருக்கிறார். பாருங்க, அல்லாஹ் எவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான், ஆனா அதுக்கு நாம நன்றி செய்யறோமா? பாருங்க, நிறைய மக்கள் அல்லாஹ் கொடுத்த அற்புதமான கண்ணை வைத்து அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய படத்தை பார்க்கிறார்கள், சினிமா பார்க்கிறார்கள், கேம் விளையாடுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? பாவமான காரியங்களை அதிகமாக செய்கிறார்கள். குறைந்த நபர்கள் தான் அல்லாஹ் கொடுத்த கண்ணை வைத்து நல்ல விஷயங்களை செய்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள். இதே மாதிரி நிறைய பயன், நிறைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கெல்லாம் நாம நன்றி செலுத்துறோமா? கரெக்டா? அப்படின்னா குறைவுதான். அதிகமான மக்கள் கனூத் எப்படி இருக்கிறார்கள்? நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? அதற்கான அரபு வாசகம் என்ன? கனூத். சொல்லுங்க. நிச்சயமாக மனிதன். இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன். ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுக்கு. கனூத், நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நன்றி கெட்டவனாக இருக்கிறான். புரியுதுங்களா? இது ஒரு நன்றி கெட்ட தன்மைதான். எது? பாருங்க, பாடம் நடத்தப்படுது, உங்களுக்காக நடத்தப்படுது, அதை ஒழுங்கா கவனிக்கிறது நன்றி உள்ள தன்மை. ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு ஆசிரியர் நடத்துறாங்க, ஒரு உஸ்தாத் நடத்துறாங்கன்னு சொன்னா அதை கரெக்டா கவனிக்கிறது நன்றி உள்ள தன்மை. அது நேரத்தை கரெக்டா கவனிக்காம பேசுறது, அதுக்கு இடையில் செய்யறது என்னது? நன்றி கெட்ட தன்மை. பாருங்கள்,
அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான் இன்னும் நிச்சயமாக அவன் அதற்கு சாட்சியாக இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு அதை குறைவாக மதிப்பிடக்கூடியவனாக இருக்கின்றான். நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாதவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நியமத்து நிறைய கொடுத்திருப்பான். நல்ல உடல் வாக கொடுத்திருப்பான், செல்வத்தை கொடுத்திருப்பான், வீடு கொடுத்திருப்பான், வேலை கொடுத்திருப்பான், நல்ல அறிவை கொடுத்திருப்பான். இவர் உடனே எனக்கு எதுவுமே வாழ்க்கையில சரியா கிடைக்கல, படிப்பு வரமுன்னு சொல்லுது, சரியா ஓத வரமுன்னு சொல்லுது, எனக்கு இன்னும் அந்த கார் இல்லை, நல்ல வீடு இருக்கும், நல்ல நிலை இருக்கும், எனக்கு அந்த வாட்ச் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாக்குறோமா இல்லையா? அதே போல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம எத்தனை பேர் தொழாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்பதற்கு மனிதன் என்னவாக இருக்கின்றான்? ஷஹீத், சாட்சியாளனாக இருக்கிறான். பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. நிச்சயமாக அவன் அலா ஸாலிக், அதற்கு லஷஹீத், சாட்சியாளனாக இருக்கிறான். ஷஹீதுக்கு என்ன அர்த்தம்? சாட்சியாளன். ஷஹீத், உங்க பேர் ஷஹீத் தானமா? ஷாஹித். சரி. மேலும் நிச்சயமாக அவன் யுஹிப்பில் கைர், செல்வத்தை நேசிப்பதில், காசு, பணம், தங்கம், பைக்கு, காரு, வீடு, வாச, பர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு அவ்வளவு என்னவா இருக்குது? ரொம்ப நேசமா இருக்குதா? நல்ல ஐபோன் வச்சிருக்கணும், நேசம் வருதா? நல்ல கார் வாங்கணும், நல்ல பைக் வாங்கணும், ஆசை, இருக்கக்கூடிய விட அளவு மீறிய ஆசை, தேவைக்கு மீறிய அளவு, தேவைக்கு அதிகமான ஆசை, போதுமென்ற மனம் இல்லாத நிலை கொண்டவனாக அதிகமான மனிதன் இருக்கிறான். கவனிங்கம்மா, பாருங்க, அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அவன் யுஹிப்பில் கைர், ஹுப்னா நேசிப்பதில், கைருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? செல்வம். கைருக்கு என்ன மீனிங்மா? செல்வம். இந்த இடத்துல கைருக்கு செல்வம், சில மற்ற இடங்களில் நன்மை என்ற அர்த்தம் உண்டு, நல்லது என்ற அர்த்தம் உண்டு. சரிங்களாமா? இந்த இடத்தில் செல்வம். லிஹுப்பில் கைரி, செல்வத்தை நேசிப்பதில், லஷதீத், கடினமானவனாக இருக்கிறான். ரொம்ப கடினமாக செல்வத்தை என்ன செய்கிறான்? நேசிக்கிறான். உண்மைதானே? அடுத்து அல்லாஹு தஆலா என்னமா? ஷஹீத்னா சாட்சியாளன், அதற்கு அதே மீனிங் தாமா. ஷஹீத் ஒரு வார்த்தை பல மீனிங் வரும். இடம், பொருள், சென்டென்ஸ், முன்னால வரக்கூடிய சென்டென்ஸ், பின்னால வரக்கூடிய சென்டென்ஸை வச்சு அர்த்தங்கள் என்ன செய்யும்? மாறுபடும். அது அறிஞர்களுக்கு தெரியும். சரிங்களா? அது படிக்கணும். அப்ப ஷஹீத் என்பதற்கு இந்த இடத்தில் சாட்சியாளனாக இருக்கிறான். அதே போல ஷஹீத் என்பதற்கு யுத்தத்தில் மரணித்தவருக்கு ஷஹீத் என்ற அர்த்தம் உண்டு. அதுதான் கேட்கிறாங்க, ஷஹீதுக்கு யுத்தத்தில் மரணித்தவருக்கு ஷஹீதுன்னு சொல்லப்படுமே, அதே வார்த்தை தான் இங்கே வருதா? ஆமா, ஒரு வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் உண்டு. புரியுதுங்களா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்படிதான் கவனிக்கணும். அடுத்து பாருங்க, ஷதீதுன்னு என்ன மீனிங்? கடுமையானவன். ஷதீதுக்கு என்ன அர்த்தம்? கடுமையானவன். ஹுப்புக்கு என்ன மீனிங்? நேசித்தல். கைருக்கு ஹுப்புல், மாஷா அல்லாஹ். கைருக்கு என்ன மீனிங்? இந்த இடத்தில் இன்னொரு மீனிங் என்ன? இந்த இடத்துல செல்வம், இன்னொரு மீனிங் நன்மை, நல்லது என்ற அர்த்தம் என்ன உண்டு. அடுத்து அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி, மறுமை நாளை பற்றிய பயத்தை ஏற்படுத்துதல். மறுமை நாளை பற்றிய பயத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நாம மறுமை நாளை பயப்பட வேண்டும். எதை பயப்பட வேண்டும்? மறுமை நாளை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம செய்யக்கூடிய செயல்கள் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும்? நமக்கு முன்னால் எடுத்து காட்டப்படும். நாம செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு நல்ல கூலி வழங்கப்படும். செய்யக்கூடிய கெட்ட செயல்களுக்கு அங்கு தண்டனை வழங்கப்படும். புரியுதுங்களாமா? பாருங்க, அல்லாஹு தஆலா அடுத்து வரக்கூடிய வசனங்களில் மறுமையை பற்றிய பயத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் கூறுகிறான், அஃபலா யஅலமு, மனிதன் அறிய வேண்டாமா? அஃபலா யஅலமுக்கு என்ன அர்த்தம்? மனிதன் அறிய வேண்டாமா? இதா புஅசிர, எழுப்பப்படும் போது,
மா ஃபில் குபூர், புதை குழிகளில் உள்ளவர்கள், மண்ணறைகளில் உள்ளவர்கள் எழுப்பப்படும் போது, மறுமை நாளில் அடக்கம் செய்யப்பட்ட மரணத்துக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் என்ன செய்யப்படுவார்கள்? மன்னரிலிருந்து எழுப்பப்படுவார்கள். அந்த நாளில் எழுப்பப்படும் போது தன் நிலைமை என்னவாகும் என்பதை மனிதன் அஃபலா யஅலமு, அறிய வேண்டாமா? அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும். மறுமை நாளில் நம்முடைய செயல்களை பற்றியான கேள்வி விசாரணை உண்டு. நம்முடைய உள்ளத்தில் எண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு தெரியும். கவனிங்க, அல்லாஹ் கூறுகிறான், அஃபலா யஅலமு, மனிதன் அறிய வேண்டாமா? இதா புஅசிர, எழுப்பப்படும் போது, மா ஃபில் குபூர், புதை குழிகளில் மண்ணறைகளில் உள்ளவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது தன் நிலைமை என்னவாகும் என்பதை மனிதன் அறிய வேண்டாமா? சூரா ஃபஜ்ரில் கூட அல்லாஹ் கூறுவான், அந்த மறுமை நாளில் இந்த உலகத்தின் நன்மை செய்யாதவன் யததக்கருல் இன்சான், அப்படித்தானே வருது, அவன் என்ன செய்வான்? படிப்பினை அப்பதான் பெறுவான். இந்த உலகத்தில் அமல் செய்யாதவன் ஃபஅன்னா லஹு ذிக்ரா, அப்போது படிப்பினை பெறுவது அவனுக்கு எப்படி பயன் தரும்? புரியுதுங்களாமா? இங்கே நம்ம தெரிந்து கொள்ளணும், விளையாடக்கூடாது. وحصل ما في الصدور, وحصل, பிரித்து அறியப்படும். ஹுஸ்ஸிலக்கு என்ன அர்த்தம்? மேலும் பிரித்து அறியப்படும். மா ஃபி ஸுதூர், நெஞ்சங்களில் உள்ளவை. சதுருக்கு பன்மை சுதூர், சதுர்னா நெஞ்சு, சுதூர்னா நெஞ்சங்கள். உள்ளத்துல என்னென்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் பிரித்து அறியப்படும். உள்ளத்துல என்ன நல்ல எண்ணம் இருக்குதா, கெட்ட எண்ணம் இருக்குதா நமக்கு தெரியாதானே. இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், உங்களை பார்க்கும்போது நல்ல மனிதரா தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானா, நல்லோர்களுடன் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஆமீன் சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, ரப்பி ஹப்லி ஹுக்மா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஞானத்தை கொடு, நல்லவர்களில் என்னை சேர்த்து விடு என்று அடிக்கடி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். புரியுதுங்களாமா? யா அல்லாஹ் நல்லோர்களில் எங்களை மரணிக்க செய்து எங்களை மரணிக்க செய் என்று அல்லாஹ்ட்டை கேட்க வேண்டும். முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய், காஃபிராக ஆகிவிடக் கூடாது, பாவம் செய்யக்கூடியவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். நல்லவனாக அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். புரியுதுங்களாமா? அப்ப இந்த உலகத்தில் நம்ம முகத்தை பார்க்கும் போது நல்ல விஷயங்கள் தென்படலாம், உள்ளத்துல கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நாளை மறுமையில் பிரித்து அறியப்படும். எனவே அல்லாஹ்ட்ட பயந்து கெட்ட எண்ணம் வந்தா உடனே என்ன செஞ்சிடணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், யாலா இந்த கெட்ட எண்ணம் எனக்கு ஏற்படுது, என்னை மன்னித்துடு யாலா, நான் செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகிறணும். உள்ளத்துல பாருங்க, பொய் சொல்லும், திருட சொல்லும், களவாட சொல்லும், பிறரை அடிக்க சொல்லும், தவறு செய்ய சொல்லும். இதெல்லாம் சொல்லக்கூடியது எது? மனசு, நஃப்சுல் அம்மாரா, தீமை ஏவக்கூடிய மனசு நமக்கு கெட்டதை செய்ய சொல்லும். உடனே கட் பண்ணணும். நான் திருட மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன், நான் கெட்ட செயல் செய்ய மாட்டேன், நான் சேட்டை பண்ண மாட்டேன். அதைத்தான் அல்லாஹ் சூரா நாஸியாத்தில் கூறுகிறான். ஃபஅம்மாமன் வனஹன் நஃப்ஸ அனில் ஹவான்னு வருமா இல்லையா? அந்த ஆயாவுடைய துவக்கம் என்ன? வஆஸல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, யார் தன் இறைவனுக்கு முன்னால் நிற்பதை பயந்து உள்ளம் சொல்லக்கூடிய தவறான காரியத்தை விட்டும் தன்னை தடுத்து தவறான காரியத்தை செய்யாமல் தவிர்ந்து கொண்டானோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய தங்குமிடம் எது? சொர்க்கம், ஜன்னா. புரியுதுங்களாமா? அப்ப மனதுல நல்ல எண்ணம் என்ன வேண்டும்? கெட்ட எண்ணங்கள் வந்தால் அதை அப்புறப்படுத்தி விட வேண்டும். அல்லாஹ்விட்ட என்ன செய்யணும்? பாதுகாப்பு தேடணும். அப்ப இறைவன் சொல்லி காட்டுகிறான், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் ஸுதூர், இன்னும் நெஞ்சங்களில் உள்ளவை பிரித்தறியப்படும் போது தன்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதை மனிதன் அறிய வேண்டாமா? இன்ன ரப்பஹும், நிச்சயமாக அவர்களுடைய இறைவன், யௌமஇதின், அந்நாளில் லஹபீர், ஆழ்ந்து அறிபவனாக இருக்கின்றான்.
எல்லா விஷயமும் அல்லாஹுக்கு தெரியும். நாம பேசுறது, தூங்குறது, செய்யறது, நினைக்கிறது எல்லாமே யாருக்கு தெரியும்? அல்லாஹுவிற்கு தெரியும். அல்லாஹுடைய பெயர் என்னது? ஹபீர். சொல்லுங்க. இதுல நம்ம நிறைய வார்த்தைகளை படிச்சோம். ஷதீதுன்னா என்ன அர்த்தம்? கடினமானவன். ஷஹீதுன்னா என்ன அர்த்தம்? சாட்சியாளன். ஹைர்னா செல்வன் படிச்சோம். ஹிப்புன்னா நேசன்னு படிச்சோம். குதிரைகளுடைய பெயர்களை நாம தெரிந்து கொண்டோம். ஆதியாத், மூரியாத், சரிங்களா, முகீராத் என்ற வார்த்தைகளை எல்லாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் எழுதுங்க. வீட்டுல இந்த அர்த்தங்களை படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வாங்க, எழுதிட்டு வாங்க. சரிங்களாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.